என் பெயர் உலகிலே அழகான பெயர் என்னை போற்றி புகழும் என் பெயர் உலகத்தில் அழகான பெயர் குருபுத்திரே. எங்கடா சாம அரூர் ஊத்தங்கர போ. ஆமா இருக்குது என்னைக்குமே ஆதி அழியாது. ஆமாடா என் பெயர் குருபுத்திரன். இந்த குருபுத்திரன் நான் என்ன இனம்? என் குலம் கோத்திரம். நீங்கள் நீங்கள் என்ன இனம்? சூத்திரவாள். சூத்திரவாளா? சூத்திலியும்ல கொலாயிலும்ல வேலூர் வடக்கா வேலூர் பக்கத்தா சேலத்துக்காரங்கள அறவாளுமானுங்க. நம்ம சேலத்துக்காரனால வடநாட்டுக்காரன் அறவாளுமாங்க. அது மாதிரி ஒரு சூத்திலி வாழ் இல்ல பொச்சிலியும் இல்ல. சூத்திர வாழ் என்றால் நீங்க சத்திரியர்கள் கறி சாப்பிடுங்க. பிராமண வாழ் கடவுளே அங்க தின்னீங்க. ஒரு கிலோ கறி இருக்குன்னு தின்னது நம்ம வீட்டுல கறிச்ச கறதுங்க. ராமசாமி நான் கிடையாது. பிராமண வாழை அதாவது ஐயர். ஏண்டா உங்க வீட்டுல எத்தனை வருஷம் வேலை செய்யறேன்? ஆமா. எத்தனை வருஷம் கரெக்டா கணக்கு சொல்லு. கணக்கா 36 வருஷம் நடக்குது. இன்னைக்கு உன்னோட சேர்ந்து ஐயா வீட்டுல வேலைக்கு சேர்ந்து ஆச்சம் ஐயா மக்கள இத்தனை வருஷம் ஆகி ஒரு நாளையில ஒரு மீடு குழம்பு ஒரு கருவேட்டு குழம்பு வச்சு ஊத்திருப்பாங்க. அதாவது நீங்கள் மாமசம் சாப்பிடுங்க, நாங்க மாமசம் எடுக்க மாட்டோம். இருந்தாலும் ரசிமா கூப்பிடுறேன் சம்தி என்னமோ ரசிமா கூப்பிடுறேன். எங்க ஏரியில மீன். ஆமா வா மீன் பிடிச்சி சுட்டு. ஏண்டா நாங்க அதாவது கறி சாப்பிட மாட்டோம். ஏரியில மீன் பிடிச்சி சுட்டு தெரியா? ஏன்னா ரொம்ப தேவைய மாதிரி கண்ணி பாம்பு தகன பண்ணி ஓகே. ஏன்னா குறைச்சல மகளே ஏன்னா கிட்ட பாம்பு குதிராட்டிய மாச்சி சுட்டகத்திலே ஓடி மகனே ஏன்னா மோத்தா தார பாம்பு தண்ணி பண்ணு தகன பண்ணி ஓகே. ரொம்ப தேவைய மகளே ஏன்னா மோத்தா தண்ணி பாம்பு தகன பண்ணி ஓகே. நிக்குமடா வாழை இருந்தாலும் இந்த குடும்பத்தை வாழக்கூடிய என் சாம்ராஜ்யம் அதாவது இது யார் தெரியுமா? இதுதான் தென்னவையால ராவணன். யாரோ மந்திரத்தை உச்சரிச்சு இந்த வண்டு வழியா விடுவாங்க. இருந்தாலும் செயல்படுத்திட்டு முன்னாடி நம்ம தொலைஞ்சது
சாணி இறமிட்டு இல்ல ஒட்டிக்கிற கிட்ட தெரியும் வீட்டுல விட்டது இல்லையா ஆமா இந்த பிராமண குடும்பத்துடன் நான் அரசாட்சி செய்யும் என் பொன்னான நகரம் இந்த அயோத்தி நகரத்தை தனி வீதி நாங்கள் வாழ நாடு அக்ராகரம். ஆமா, இரும்பால அக்ராகரம், உத்தம சோழபுரம், பக்கத்து கோட்டரசு, கோயிலக்கார நிறுவு, கருக்கல்வாடி அப்படி இருக்க பக்கத்து மாட்டி எப்படி எங்க சம்மதி கண்ணா பண்ணிக்கிறாரு இடன சாலைக்கிட்ட. அக்கராகரம் இல்ல, அதான் அக்கராகரம் இல்லை, ஐயர் வாழக்கூடிய வீதி அதான் அக்ராகரம். உண்மைதானா? இந்த அக்ரஹரத்திலே இந்த ஏழை பிராமணாகி இந்த குடும்பத்தை வாழ்ந்தாலும் என் பேரு குடும்பத்தின் எங்க நாடு அக்ரஹரம். என்னை வெற்றெடுத்தாரு என் அப்பம்மா என்னை 10 மாதம் 300 நாள் தன் அங்கத்திலே குடியிருந்து வெளியே ஜனமானபடியார் என் தாய் குடியிருந்த கோயில். அந்த குடியிருந்த கோயில் எங்க வாத்தியார், உங்க வாத்தியார் எல்லாத்துக்கும் மக்களுக்கு உலகமே ஒரு வாத்தியார். வாத்தியார் ஆமா, மக்கள் ஒரு பாட்டு பாடி ஆடலுடன் பாடல் கேட்டார் ரசப்பதி வேண்டும். காது போயிருக்கா அவரை மறக்க முடியுமா? பார்த்தா அத கணக்கே இல்லைங்க. என்ன போச்சுவா இல்ல போயிடலையா? ஒன்றுக்கும் பார்த்துக்கலாம். அதான் நீ சொல்றது மக்கள் திலகம் கொடுத்து கொடுத்து சிவந்த கடன்கள் உலகில அதாவது கொஞ்சம் பேசும் புரட்சி தலைவர்கள் நம்ம மாமா மாதிரி அள்ளி கொடுப்பாரு. அவரும் ஒண்ணு, நம்ம சமதி ஒண்ணு. மக்கள் திலகம் புரட்சி தலைவர் தான். ஆமா, அதே மாதிரி அவரை பாத்துக்கிட்டே இருந்தாலும் நான் சொல்லியது அதாவது குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் மக்களை மொத்த மௌராசி அது சிவாஜி படம். என்னது சிவாஜி படமா? பாட்டு பாடி மலப்பாரே மாடு கட்டி மலப்பாரே மாடு கட்டி மாயவரம் மாயவரே பூட்டி வயக்காட்டு உண்டு போடு செல்லு வயக்காட்டு உண்டு போடு செல்லு நாட்டூரு கிட்டம்பா. சின்ன வயசுல 40 வருஷம் சொல்லு. நெம்மதி குறைஞ்சிட்டா நான் சொல்லியது அதான் நடிகர் தரம் இல்ல. என் தாயில் வைக்க 10 மாதங்கள் நான் குடியிருந்து வெளியே சங்கலமானபடியா அதுக்கு பின்னால் யாரு சொல்லவா? என்றதோ
ஆமாமா நண்பா இந்த தாய் குடும்பத்தில் என்று அழைப்பார் இல்லையோ சலந்தாதேவி என் தாய் 2 பேர். ஆமாடா. உங்க தந்தை என் அப்பா சலபோதர் ஐயர். அப்படியா? ஆமாடா. சலபோதர் ஐயருக்கு சலந்தாதேவிக்கு நான் கருவே உருவாகி யாரோ மாப்பிள்ளை தர்றேன். என்ன உருவாகி கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டத்தின் தடிமாகி என் தாய்க்கு வாழையடி வாழையா இப்படி வாழைக்கு ஒரு குலம் விடுமே அதுபோல் இந்த தாயாருக்கு இந்த ஊரை காக்க நான் ஒரு பிள்ளை போதாதா ஒண்டி போச்சு மாட்டேன் முடிய என்ன ஓரியோ வகை மாமா என்ன சொல்ற எத்தனை அந்த பழக்கம் எங்கிட்ட கிடையாது. சொன்னாரு அது கஷ்டப்பேடு மலையும் இவரு நம்ம வாரிப்பணத்தை வருத்தம் போனா அந்த பழக்கம் இவருக்கு இல்ல மாட்டாமட்டி ராமச்சந்திர நீ சொல்ற மாதிரி ஊரை காக்க நான் ஒரு பிள்ளை பிறந்தேன். நான் பிறந்து வளர்ந்து நாட்டிலே இந்த அக்ராகத்தில் நான் சீர சிறப்பு செல்வாக்கா நான் வந்து வந்தாலும் நாட்டிலே குறவில்லை நாட்டிலே குறவில்லை சொத்திலே குறவில்லை சுகத்திலே குறவில்லை இது பணத்திலே குறவில்லை இருந்தாலும் நண்பா எனக்கு என்னடா குறை ஒரு மனம் சொல்ல துடிக்குது ஒரு மனம் சொல்ல வேணும் வளர்க்குது எனக்கு என்ன குறை என்ன குறை நண்பா இல்ல இது வரைக்கும் நல்லா நல்லா முகம் நல்லா கலையா பேசினீங்க தாய் தந்தை நாடு நகரம் அத்தனையும் கலையா பேசினீங்க திடீர்னு முகம் ஊமன மாதிரி சொல்றீங்க அந்த மாதிரி நான் கிடையாது நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சொல்ற மாதிரி நான் முகம் சொல்ற மாதிரி ஏன் சொல்லவா சொல்லுங்க சொன்னா தாயை தாத்தி
இந்த உலகத்தை மனிதன் எது இல்லாம கூட வாழ்ந்தலாம். 4 வீடு பிச்சை எடுத்து கூட வாங்கி தரலாம். அப்பன அம்மாளுக்கும் 2 பேத்துக்கும் அம்மா சொல்லிட்டு அம்மா என்னாச்சு? உட்காரு உட்காரு உட்காரு. தானி போட பாரு. உட்காரு. ஆமா உட்காரு பிடிச்சி போய் தானி போடலாம். உட்காரு. மறக்கிற பாவம் அப்ப மட்டும் வண்டி தரேன். ஏன் அப்படி விளக்கமா கேக்குறேன்? என்ன காரணம்? அப்ப இருந்தா கூட பொழப்பாகும். வீட்டுல தானிங்க இருக்கா? வீட்டு வேலை சொல்லணும்ல. ஒண்டிய போய் போய் என்ன பண்ண போற? பொறுமையா உட்காரு விடிஞ்சா போலாம். தன்மா அதாவது உலகத்திலே மனிதனுக்கு அதாவது தலை களத்துக்கு மேல அந்த சிரசானமே முக்கியம் தாங்க. ஒரு மனிதனுக்கு கண்ணு காது வாய் இது இல்லன்னா வாழ்க்கையில மனிதன் கிடையாது. மனிதனுக்கு வந்து வாழ்க்கை இல்ல. எங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கும் என் தாய் தந்தைக்கும் 2 பேத்துக்குமே அதான் கண் பார்வை இல்லையடா. கண்ணில் சொல்லி எங்களை போல அதாவது உங்களை போல பெருமையை காட்டேன். மதுரை கூட்டி போனா மதுரையில வந்து கண் மைத்தூர் மருத்துவர்கள் நடக்காங்க சொன்னாரு. போனேன் அங்க முடியாதுட்டாங்க. கோயம்புத்தூர் கூட்டி போனேன். சேலம் வந்தேன். இந்த தமிழ்நாட்டுல எங்க போகணுமே அங்கெல்லாம் போனோம். அப்பானு கண் பாரு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா கோயம்புத்தூர் எல்லா வைத்தியரையும் கொண்டு போனேன். அது முடியாதுட்டாங்க. போனதுதாங்க வைத்தியங்க தான். எதுக்கு நீ அங்க ஓடுன? மாமாட்ட வைத்தியமா அந்த வயிற்று அந்த வயிற்றுல ஆகாது. என் வயிற்று கரெக்டா இருக்கும். நீ சொல்ல சரியாக்கும். நான் எத்தனை பேத்துக்கு அந்த வைத்தியம் கொடுத்தேன். அருமை அருமை. சரி சரி வைத்தியம் காலை பிடிக்கிறேன். காலெல்லாம் பிடிக்காத பாரு. பணம் மட்டும் 300 ரூபா கொடு. 300 ரூபா. சரி காலையில மணி 8 7 7:30க்கெல்லாம் முத்திரமை செல்வம் கடை. முத்திரமை செல்வம் கடை. ஆமா சரி கொடுவாரு. ஆமா 300 ரூபா கொடு. அப்படியே 200 மில்லி வாங்கிட்டு வரேன். 200 மில்லி இல்ல நாட்டு வைத்தியமா இருக்கு மாமன் மாதிரி. அப்படியே கொண்டாந்து ஆளுக்கு 100 மில்லி கொடு. மீதி 100 மில்லியா? ஆமா மொத்தம் 300 ரூபாய்க்கு. ஆமா 200 மில்லி தான் வரும். ஆமா சரி 100 மில்லி கொடு. கலாசல கரைச்சி நல்லா குடிச்சிட்டா. ஆமா குடுத்துரு. போய் கண்ணெல்லாம் வேலை செய்யும் நரம்பெல்லாம். கண்ணா அப்படியே கண்ணு ஏற கண்ணு முடிக்கிற கண்ணு அப்படியே மூடுற கண்ணு. ஆமா மூடுற மேல ஏறுற கண்ணு கீழே இறங்காது. அது என்ன வைத்தியம்? குரணை. காட்டுக்கு பத்திக்காடு போற குரணம் வருது. அதாவது ஒரு அப்பா அம்மாளுக்கு பெத்த மகன் குரணை வை கொடுத்தா கொள்ளுவாங்க. அப்படி அம்மாளுக்கு கண்ணில் அழுகுறா தெரியுமா? தானே உமால ஊசி போட்டு கொண்டு கொடுத்த கையை குடி காரியம் இல்ல. இருந்தாலும் அன்பா கண்ணில்லாத அப்பா அம்மா இந்த மகனுக்கு அழகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆமாடா ஆமாடா என் மனைவி இந்த உலகத்திலே என் ஆசைக்கு அன்புக்கு பாசத்துக்கு நேசத்துக்கு அழகான மனைவி. அவள் பெயரோ சுரதி. இல்ல கலவை குதிரையும் இல்ல கலவையும் இல்ல. அதாவது ஐயர் வீட்டுல ஒரு பேர் வித்தியாசமா இருக்கும். சுருதி என்று பெண்ணு பேர் சுருதி. அவளை மனமுடித்து 10 வருஷ காலமாச்சு. இந்த 10 ஆண்டு காலமா என் பொண்டாடி இது வரைக்கும் தொட்டு கூட பார்க்கல.
ஏண்டா ஏன் தொட்டு பாக்குற என்ன ஈஸியா இல்ல குற்றுவாவி அந்த அம்மானுக்கு குற்ற கையில அப்படி சீ ஊத்திருக்கோம் விலகராட்சி போய் கேட்டாரு அப்படியா அது உங்க பாவம் கூத்தியால தான் குற்றுவாவி பேர் என்ன சுமதியா தாயாரி அவடுதான் குற்றவாளி. நீ சொல்ற மாதிரி ஏன் ஒரு பொண்டாட்டி கல்யாணம் செஞ்சு நான் ஏன் தீண்டி பாக்கல மனைவி திருமணம் செஞ்சு 10 வருஷம் ஆகுது என் மனைவி கை கூட பண்ணல அப்படி சொல்றியே என்ன காரணம் அது கேளு. அதாவது எங்க அப்பா மலை கட்டு பேரு கண்ணில்லை கண்ணில்லாதவங்களை நானும் என் மனைவியும் கண்ணுக்கு கண் இமை காட்டுறதால எங்க அப்பா அம்மாவை கவனிக்கிறோம். அப்படி அவ கூட உடல் உறவு கொண்டாடி ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை மீது எங்க ரெண்டு பேத்துக்கும் பாசம் போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம் குழந்தையதான் கவனிப்போம் எங்க அப்பா அம்மால கவனிக்க மாட்டோம். அதனால எங்களுக்கு குழந்தையா வேண்டாம்னு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எங்களுக்கு குழந்தையாக அவங்களுக்கு நாங்க குழந்தையாக இந்த நாட்டுல வாழ்றோம். இருந்தாலும் எனக்கு என்ன வேலை இப்படி ஒரு கோயில் கட்டுவாங்க. இந்த கோயில் கட்டி இந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்களை போல ஐயர் எல்லாம் எங்களை அழைப்பு கொடுப்பாங்க. நாங்க போய் அந்த கோயிலுக்கு புண்ணியதனம் பண்ணி அங்க கொடுக்க அரிசி பணஞ்சம் அரிசி என் குடும்பத்தை காப்பாற்றுவது இந்த பிராமணர் வேலை. இருந்தாலும் என் பொண்டாட்டி அப்பா மலை 3 பேர்த்தையும் அக்கராட்டத்தை விட்டு நான் வெளியூர் கும்பகோணம் போயிட்டேன். கும்பகோணம் போய் சரியா 6 மாதம் ஆச்சு. ஆமாடா கும்பகோணம் 6 மாசம் ஆச்சு. அரமணியில எங்க அப்பா மகளும் என் மனைவி 3 பேரும் மகன் குடும்பத்தில் காரணம் என்று என் மனைவி தாய் இதை காத்திருப்பாங்க. கும்பகோணத்தை வந்து ஏதோ அயோத்தி பலமா ஆமா இப்ப நம்ம கும்பகோணம் போய் எத்தனை மாசம் 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆச்சு. ஆமா இப்ப வந்தாச்சு நம்ம ஆமா பக்கமா இப்ப கையெல்லாம் 1 மணி நேரம் ஆமா முத்தராமத்துல இருந்து தலைக்கால எடுத்துட்டு போனாங்க. இப்ப நான் என்ன ஜாதிக்காரன் இல்ல நான் ஒரு பிராமண தலக்கம் நாங்கள் ஐயர் குடும்பம் எங்களுக்கு மாமிசம் பிடிக்காது கரித்துக்க மாட்டோம். நீங்க கரித்துக்கலன்னா பொட்டிக்காரரு பொட்டிக்காரரு நான் இல்ல அரமனைக்கு வந்துட்டோம். பார்த்தாயா என் அரமனை இது அரமனையில எங்க அப்பா அம்மா எங்க மனைவி 3 பேரும் உல்லாசமாக இருப்பாங்க. இதோ அப்பா அம்மாவை பார்க்க மணி என் மனைவியாகப்பட்ட அந்த சுரதை இருக்கிறா என் கணவர் அழைச்சாண்டு சீக்கிரம் கொண்டாடி